ஜெபித்து நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வருகிறோம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொன்னதுபடி இன்றைக்கு கர்த்தாவே, நாங்கள் உம்மை ருசித்து பார்க்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். வேதம் சொல்கிறபடி எல்ரோயி, என்னை காண்கிற தேவன் நீர் கர்த்தாவே, நீர் எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறீர். இன்றைக்கு கூட கர்த்தாவே, எப்பேற்பட்ட சூழ்நிலை மத்தியிலும், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் மத்தியிலும், எப்பேற்பட்ட வியாதிகளின் மத்தியிலும், எப்பேற்பட்ட போராட்டங்கள் மத்தியிலும், எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலையிலும் நீர் எங்களை காண்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறபடியே நீர் எங்களை காண்கிற தேவன், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு ஆண்டவரே, நாங்கள் பார்க்க போகிற இந்த வேதாகம வசனங்களை கர்த்தாவே நீர் அறிந்திருக்கிறீர். கர்த்தாவே, எங்களுடைய உள்ளந்திரியங்களை கர்த்தாவே நீர் எல்லாவற்றையும் ஆண்டவரே அறிந்திருக்கிறீர். இன்றைக்கு நாங்கள் கேட்க போகிற இந்த வார்த்தைகள், இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தாவே எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே மிகப்பெரிய ஒரு மாறுதல் உண்டாகட்டும், ஒரு மறுமலர்ச்சி எங்கள் வாழ்க்கையில் உண்டாகட்டும். கர்த்தர் எங்களை காண்கிற தேவன் என்கின்ற அந்த ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. நீர் எங்களை காண்கிற தேவன், அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. இன்னும் கர்த்தாவே, உமக்கு சித்தமானவர்கள் கர்த்தாவே இதில் கலந்து கொண்டு ஆண்டவரே தேவரீர் அவர்கள் தேவனுடைய நாமத்தை அறிந்து கொள்ளவும், அவர் எப்பேற்பட்ட தேவன் என்று ஜனங்கள் புரிந்து கொள்ள கிருபை தாங்க. நீர் ஆளுகை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர், ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துதலையும் சோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதம் சொல்கிறது, எல்ரோயி என்னை காண்கிற தேவன். எல்லாரும் சொல்லுங்களேன், எல்ரோயி என்னை காண்கிற தேவன் உங்களை பார்த்துட்ருக்காரு. இன்றைக்கு சத்தியமே அதுதான். கடவுளுடைய கண்ணை பற்றி பார்க்க போகிறோம். கடந்த வாரம் நாம் கடவுளுடைய அழகை, அவருடைய முடியின் அழகை பற்றி பார்த்தோம். அவருடைய முடியின் அழகு எதை பிரதிபலிக்கிறது அதையெல்லாம் பற்றி பார்த்தோம். இன்றைக்கு கடவுளுடைய கண்ணை பற்றி பார்க்க போகிறோம். இந்த கடவுளுடைய கண்ற டாபிக் ரொம்ப பெரிய டாபிக் இது. ஸோ நான் உங்களுக்கு நிச்சயமாக அந்த டாப்பிக்கை கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 வாரம்னாச்சும் பேசலான்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா நீங்கள் நிறைய காரியங்களை நாம் தெரிந்து கொள்வோம். கடவுளுடைய கண்ணை பற்றி, அந்த கண்கள் என்ன பண்ணிகிட்ருக்கு, அந்த கண்களின் அழகை பற்றி அதெல்லாம் நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு நாம் கடவுளுடைய கண்ணை பற்றி பார்க்க போகிறோம். வருங்காலங்களில் நாம் கடவுளுடைய கண்ணுடைய அழகு எதை காட்டுது அதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இன்றைக்கு நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு நாம் 40வது வாரத்துக்கு வந்திருக்கோம். தேவன் நம்மை மட்டுமாய் நடத்தி வந்திருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றிகளும் சோத்திரங்களும் நாம் ஏறெடுக்கணும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு நாளும் இந்த மீட்டிங் தடைபடாதபடிக்கு தேவன் நம்மை பாதுகாத்து பராமரித்து வந்திருக்கிறார். அதற்காகவே தேவன் எவ்வளோ பெரிய நல்லவர் பாருங்கள். நம்மளை காண்கிற தேவன், இதுலேருந்தே தெரியுது என்ன, அவர் என்னை காண்கிற தேவன். நீங்கள் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைகளை மத்தியில் இருக்கீங்களா இன்றைக்கு? இல்லை எனக்கு அது ரொம்ப டஃப்பாக இருக்குது, நான் என்ன பண்ணுறதுனே தெரியாமல் இருக்கீங்களா? இல்லை இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்கள், இந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்கள், எல்ரோயின்னு சொல்லுங்கள். எல்ரோய், என்னை காண்கிற தேவன், இயேசு கிறிஸ்து என்னை காண்கிற தேவன். அவர் உங்களை காண்கிறார், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். நாம் பார்ப்போம் இயேசு கிறிஸ்துவின் அழகு 40வது வாரம். அதற்கு முன்பாக ஒன்று சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய யூடியூப்பில் இந்த செய்திகள்லாம் இருக்குது. வேர்ட் ஆஃப் காஸ்பல் மினிஸ்ட்ரி என்று நீங்கள் அந்த பக்கத்துக்கு போனீங்கன்னா அதில் நீங்கள் ரெவல்யூஷன் சாப்டரே தனியாக நம்ம ஃபோல்டர் வச்சுருக்கோம். அதில் நீங்கள் போய்ட்டு இந்த டாபிக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நோட்ஸ் வேணுன்றவங்க தாராளமாக கேளுங்க, நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஓகே, நம்ம தேவனுடைய வார்த்தை நிறைய கடன் சொல்வோம். இயேசு கிறிஸ்துவின் அழகை பற்றி நாம் பார்க்க போகிறோம். அந்த அழகை பற்றி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். கடந்த வாரத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம் இந்த புதிய தொடர் போதனையை. இன்றைக்கு 2வது பகுதிக்காக அது வந்திருக்கும். அதில் முதல்ல என்னவா, அவருடைய கண்கள் நமக்காக இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்கள், அவருடைய கண்கள் யாருக்காக இருக்குது? நமக்காக இருக்கிறது. இயேசு கிறிஸ்துடைய கண்கள் யாருக்காக இருக்குங்க? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அவருடைய கண்கள் இருக்குதுன்னு பைபிளில் சொல்லுது. அதான் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே சொன்னது போல் கடந்த பகுதியில் அவருடைய சிரசின் அழகை பற்றி பார்த்தோம். என்னவா, நீதியாக நியாயம் தீர்ப்பதில் அழகுள்ளவர் என்று அவருடைய முடியை வைத்து நம்ம பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம். அவருடைய முடியின் அழகு எதை பிரதிபலிக்குது? நீதியான நியாய தீர்ப்புகள் அதை பிரதிபலிக்குது. அப்போது இயேசு கிறிஸ்துடைய முடியை நீங்கள் பார்க்கணுமா? இன்றைக்கு அவருடைய சிரசின் அந்த முடியின் அழகை பார்க்கணுமா? ஒன்றுமே பண்ண தேவையில்லை, பைபிளை தரங்க.
அவர் எந்தெந்த இடத்துலலாம் அவர் நீதியாக நியாய தீர்ப்பு பண்ணியிருக்காரோ அந்த வசனங்களெல்லாம் படிக்கும்பொழுது நீங்கள் அவருடைய முடியை பார்க்கலாம், அதன் மூலமாக பார்க்கலாம் என்று நாம் வேதாந்தத்தின் அடிப்படையில் பார்த்தோம். இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துடைய கண்களை பற்றி பார்க்க போகிறோம். அந்த கண்கள் என்னவெல்லாம் உங்களுக்கு செஞ்சிட்ருக்கு, அது மட்டும் இல்லாமல் வருகிற நாட்களில் கண்களின் அழகை பற்றி பார்க்க போகிறோம். அவருடைய கண்களின் அழகு எதை வெளிப்படுத்துது, அதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு விஷயம், நம்ம உடம்புலேயே இருக்கிற ஒரு யூனிக்கான விஷயம் என்னென்னா கண் அப்படின்வாங்க. நீங்கள் மெடிக்கல் வட்டாரத்துலலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, என்னவா கண் வந்து ரொம்ப யூனிக்கான ஒன்று அப்படின்வாங்க. ஏன்னு பின்னாடி நான் சொல்கிறேன், உங்களுக்கு முடிகிற போது நான் சொல்கிறேன் ஏன் யூனிக்கானதுன்னு. ஓகே, நம்ம பார்ப்போம். அவருடைய கண்கள் நமக்காக இருக்கிறது. இன்றைக்கு தலைப்பே தான், இயேசு கிறிஸ்துவினுடைய அழகில் இந்த 2வது பகுதியினுடைய தலைப்பு என்னவா, அவருடைய கண்கள் நமக்காக இருக்கிறது. எல்லோரும் சொல்லுங்கள், அவருடைய கண்கள் யாருக்காக இருக்குங்க? உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் இருக்குது. ஓகே, நம்ம பார்ப்போம். தேவனுடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து செல்வோம். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அவருடைய சிரசு மயிரும் வெண்பஞ்சைப் போலவும் உறைந்த மழையைப் போலவும் வெண்மையாக இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. ஸோ இந்த அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருந்தது வந்து யோவான் இயேசு கிறிஸ்துவை பற்றி, அவருடைய அழகை பற்றி பார்க்குறாரு. அதை பார்த்துட்டு அவர் விவரிக்கிறாரு, அவருடைய கண் இப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னு விவரிக்கிறாரு. எப்படி விவரிக்கிறாருமா, அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல இருந்தது அப்படின்றாரு. ஸோ அந்த அப்படி என்ன தான் அந்த கண் அவ்வளோ அழகு இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த கண்ணுக்கு ஒரு எக்ஸாம்பிளை வச்சு சொல்கிறார். அந்த கண்ணுடைய அழகை இப்படி தான் பார்ந்தது அப்படின்றாரு. ஏன்னா அக்கினி ஜுவாலையை போல இருந்தது அப்படின்றாரு. ஸோ இந்த அக்கினி ஜுவாலையை போல இருந்தது. நம்ம வருகிற வாரத்தில், அடுத்த வாரத்தில் நம்ம பார்ப்போம் இந்த அக்கினி ஜுவாலை என்பது என்ன, எதை வெளிப்படுத்துது, அதெல்லாம் நம்ம அடுத்த வாரத்தில் பார்ப்போம். இன்றைக்கு நம்ம கண்களை பற்றி கொஞ்சம் பேசிக் தெரிஞ்சுக்கலாம். கடவுளுடைய கண்கள்னால் என்ன, அவர் அந்த கண்கள் நமக்கு என்னவெல்லாம் செஞ்சுருக்கு இன்றைக்கி, அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ வேதாந்தத்தின் அடிப்படையில் சில உண்மைகளை தெரிஞ்சுக்கணும். நான் படிக்கும்போது கூட எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது, இப்படிலாம் இருக்குமா அப்படின்னு ரொம்ப புதுசாக இருந்தது. என்னவா, கண்களை பற்றின சில வேதாகம அடிப்படை உண்மைகள் இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். கண்கள் என்பது இருதயத்தின் ஜன்னல்கள் அப்படின்னு சொல்லப்படுது பைபிளில். என்ன பிரதர் சொல்கிறீங்க? ஆமாம், ஐஸ் ஆர் த விண்டோ ஆஃப் ஆர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஸ் ஆர் த விண்டோ ஆஃப் ஆர்ட். உங்களுடைய கண்கள் தான் என்னவா, உங்களுடைய இருதயத்தின் ஜன்னல். உங்கள் இருதயத்தை பார்க்கணுமா, நீங்களே உங்கள் இருதயத்தை பார்த்துக்கணுமா, அதுக்கு ஒரே வழி இருக்குது தெரியுங்களா? எப்படி பார்க்கலாம் தெரியுங்களா? உங்கள் கண் தான். உங்கள் கண் எதையெல்லாம் விரும்புதோ, உங்கள் கண் எதெல்லாம் பார்க்க தோணுதோ, அதெல்லாம் என்ன, உங்கள் இருதயத்தின் வெளிப்பாடு. அல்லது உங்கள் இருதயம் உங்ககிட்ட சொல்ல வர காரியம், இல்லை உங்கள் இருதயம் எதனால் நிரம்பிட்டுருக்கு, உங்கள் இருதயம் எதை விரும்புது, அதுதான் உங்கள் கண்களின் வெளிப்பாடு. உங்கள் கண் அதை தான் பார்க்குது. அதுதான் என்னது, இப்படியா சொல்லப்படுது, கண்கள் என்பது இருதயத்தின் ஜன்னல்கள் ஆகும். ஐஸ் ஆர் த விண்டோ ஆஃப் ஆர்ட் அப்படின்னு வருது. அப்போது இன்றைக்கு நீங்கள் கூட உங்கள் இருதயத்தை நீங்கள் பார்க்கணுமா? அதற்கு என்ன, உங்கள் கண் எங்கெங்கெல்லாம் பார்த்துட்ருக்கு, எதெல்லாம் நோக்கிட்டுருக்கு உங்கள் கண், எந்த காரியத்தை குறித்து உங்கள் கண்கள் பார்த்து கொண்டிருக்கு? வேதனையை குறித்தே உங்கள் கண்கள் பார்த்து கொண்டிருக்கா, இல்லை வறுமை குறித்தே உங்கள் கண்கள் பார்த்து கொண்டிருக்கா, இல்லாமை குறித்து பார்த்து கொண்டிருக்கா, ஒன்றும் நடக்காது, பாசிபிளே கிடையாது அப்படின்னு சொல்லி உங்கள் கண்கள் பார்த்து கொண்டிருக்கா, இல்லை இப்படி பார்த்துட்ருக்கா, எனக்கு எல்லாம் அவர் பண்ணுவார், வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் என் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ணுவார் அப்படின்னு உங்கள் கண்கள் பார்த்துட்ருக்கா, இல்லை அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன் அப்படின்ற கண்களால் பார்த்துட்ருக்கீங்களா? அப்போது கண்கள் என்பது என்ன, இருதயத்தின் வெளிப்பாடு தான் கண்கள். அதான் ஐஸ் ஆர் த விண்டோ ஆஃப் ஆர்ட். அப்போது ஒரு காரியம் நல்லா புரியுது நமக்கு. என்ன, இங்கே கண்கள் என்ற பைபிளில் மென்ஷன் பண்ணியிருக்கு. என்னவா, வெளிப்படுத்தின விசேஷம் 1:14 என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு, அவருடைய கண்கள் அப்படின்னாலே என்ன காட்டுதுன்னா, ஒரு காரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னது, அவருடைய கண்கள் என்றது என்னவா, அவருடைய இருதயத்தையே நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதான் அங்கே பார்க்க போகிறோம் இன்றைக்கு. என்ன, அவருடைய இருதயத்தையே நீங்கள் பார்க்க போகிறீங்க, கடவுளுடைய இருதயத்தையே இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அப்போது பாருங்கள், அவருடைய கண்கள் என்பது என்ன, அவருடைய இருதயத்தையே நமக்கு வெளிப்படுத்தி காட்டுறாரு. என் இருதயம் இப்படி தான் பாரு அப்படின்றாரு. அப்போது ஒரு விஷயம் நல்லா நமக்கு புரியுது. நீங்கள் சொல்லலாம், எப்படி பிரதர் இந்த வசனத்தை நீங்கள் சொல்கிறீங்க, கண்கள் என்பது இருதயத்தின் ஜன்னல்கள் எப்படின்னு உங்களால் சொல்ல முடியுது, ஐஸ் ஆர் த விண்டோ ஆஃப் ஆர்ட்னு எப்படி சொல்ல முடியுதுன்னா, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காரியங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா, ஆதியாமத்துக்கு திருப்பி கொள்வோம். நாம் ஆதியாமம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் நான் படிக்கிறேன் பாருங்கள் இந்த வசனத்தை. இங்கே வந்து ஒரு இன்சிடெண்ட் நடக்குது, அது உங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்லிடுறேன், கதை மாதிரி சொல்லிடுறேன்.
கர்த்தர் வந்து எல்லாரையும் உருவாக்கியிருக்காரு. உருவாக்கிட்டு முடிச்சிட்ட பிறகு என்ன பண்ணுறாரா, ஜனங்க ரொம்ப பாவத்தின் விளைவில் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட என்ன சொல்கிறது, தேவனையும் மறந்து ஒரு புதிய கடவுளே உண்டாக்கி ரொம்ப என்ன சொல்கிறது, அக்கிரமம் பெருகி ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சின்னு வச்சிங்களேன். ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிட்டாங்க அவங்க. அப்போ தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரா, மனுஷங்களை பார்க்குறாரு. ஏன் அந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் போயிடுச்சுன்னா, அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாரு ஒரு காரியத்தை குறித்து. அதெல்லாம் பார்ப்போம். அந்த காரியத்தை எங்கே அவங்க பிரேக் பண்ணுறவங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப மனசு கஷ்டப்பட்டார். அதனால தான் பைபிள் சொல்லுது பாருங்கள், ஆதியாகமம் 6:8 பாருங்கள், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் என்ன பண்ணாராம், மனஸ்தாபப்பட்டார். மனஸ்தாபன்றது எங்கெங்கே வரும், இருதயத்தில் வரும். அப்படி தானேங்க? யாராச்சும் உங்களை சொல்லிட்டா எப்படி பட்டுன்னு வந்து என்ன ஆகிடும், உடனே இருதயம் விசனமாகிறதுன்னு பைபிளில் சொல்லுது பாருங்கள். அவர் இருதயத்துக்கு விசனமாக இருந்தது. என்னவா, ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு இருதயத்தில். அது மட்டும் காட்டுது. அது மட்டும் இல்லாமல் பாருங்கள், அதே 7ஆம் வசனத்தில் பாருங்கள், அப்போது கர்த்தர் நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருந்தது. 3 டைம் சொல்கிறாரு. என்ன 3 டைம் அந்த இருதயன்ற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு பாருங்க. மனம்னா என்னது, இருதயங்க. இருதயத்தை யூஸ் பண்ணுறாரு. தெளிவாக வேகிறாரு. இருதயம் ஹார்ட்டை சொல்கிறாரு. என்னவா, நான் ரொம்ப மனஸ்தாபப்பட்டேன், என் இருதயத்துக்கு ரொம்ப அது கஷ்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் மறுபடியும் சொல்கிறாரு பாருங்கள், நான் அவர்களை உண்டாக்கினதுக்கு 2 டைம் சொல்கிறாரு. உண்டாக்கினதுக்கு அது மட்டும் இல்லாமல் 3ஆவது டைம் அது என்னுடைய இருதயத்துக்கு ரொம்ப பாரமாக இருந்தது அப்படின்றாரு. அதை சொல்லி முடிச்சிட்ட பிறகு 8ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு பாருங்க, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. யோசிச்சு பாருங்க இந்த வசனத்தை. இன்றைக்கு ஒரு புதிய வெளிப்பாடு கிடைக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 6ஆம் வசனத்துலேருந்து 7ஆம் வசனம் வரைக்கும் இருதயத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் 8ஆம் வசனம் வந்தோடனே என்ன பண்ணுறாரு, கண்களை பற்றி பேசுகிறாரு. பார்த்தீங்களா, இந்த வசனத்தை நோட் பண்ணிங்களா? 6லேருந்து 7 வரைக்கும் என்ன பண்ணுறாரு, இருதயத்தை பற்றியே சொல்லிகிட்டு இருக்காரு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது என் மனசு, என் இருதயம் ரொம்ப பாரமாக இருந்தது. 7ஆம் வசனத்தில் வேற சொல்கிறாரு கடைசியில், என் இருதயம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்படிலாம் சொல்லிட்டு 8ஆம் வசனத்தில் என்ன விவரிக்கிறாரு, கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது அப்படின்றாரு. என்ன காட்டுறாருன்னா, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னா எதை பிரதிபலிக்குதுன்னா, அவருடைய இருதயத்தை பிரதிபலிக்கிறதுங்க. அவருடைய இருதயம் கிருபையினாலும் நீதியினாலும் நிறைந்து காணப்படுகிறதுன்னு அவருடைய கண்ணில் பார்க்க முடியுது. அதனால தான் அந்த வேர்டை யூஸ் பண்ணுறாங்க. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்துனா என்னது, அவருடைய இருதயத்தில் நோவாவை நினச்சார், அதை கண்ணில் காட்டுறாரு. அதை தான் நோவாவை கண்ணில் பார்த்து, நோவாவே வா, நான் உன்னை நீதிமானா தெரிஞ்சுக்கினேன், இவ்வளோ பற்றியிலும் உன்னை நான் தெரிஞ்சுக்கிட்டேன், வா நீ ரொம்ப உத்தமனாக இருந்துன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்ததுன்னா அந்த கண்கள் பக்கத்தில் ப்ராக்கெட்டில் போட்டுங்க, என்ன இருதயத்திலேயே அவருக்கு கிருபை கிடச்சிச்சு. அதுதான் அவருடைய இருதயம் எதனால் நிறைஞ்சிருக்கு, அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போது கண்கள் எதை பிரதிபலிக்கிறது, அவருடைய இருதயத்தில் இருக்கிற அந்த விருப்பங்கள், அந்த வெளிப்பாடுகள், இருதயம் எதனால் நிறைஞ்சிருக்கு அதை தான் கண்ணு பிரதிபலிக்குதுங்க. அதை தான் கண்ணு பிரதிபலிக்குது. அப்போது ஐஸ் ஆர் த விண்டோ ஆஃப் ஹார்ட், ரொம்ப முக்கியம். அப்போது தேவன் என்னவா, அவருடைய இருதயம் கிருபையினாலும் நீதியினாலும் நிறைஞ்சிருக்குங்க. அதனால தான் கர்த்தர் என்ன பண்ணார், மேலே வசனத்தில் மனஸ்தாபப்படுறாரு. ஏன் மனஸ்தாபப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாரு, ஃபீல் பண்ணுறாரு. 8ஆம் வசனத்தில் என்ன பண்ணுறாரு, நோவாவை பார்த்துட்டு என்ன பண்ணுறாரு, வாப்பா உனக்கு நான் என்ன பண்ணுறேன், என் இருதயத்தில் உனக்கு ஒரு இடம் இருக்குது வா அப்படின்னு சொல்லிட்டு கண்களால் கிருபையை காட்டுறாரு. வா, அந்த கண்ணை பார்த்தோன்னே நோவாவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பேசுகிறாரு நோவாக்கிட்ட, பேசும்போதே நோவாவுக்கு புரிஞ்சிட்ருக்கோன்னு நினைக்கிறேன். என்ன, ஆமாம் அவருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஆமாம், அதுதான் மோசே எப்படி எழுதுறாருன்னு நினைக்கிறேன். மோசே இப்படி இமேஜினேஷன் பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஆமாம், கண்களில் கிருபை கிடைச்சுன்னா அவர் இருதயத்திலே தேவன் இடம் கொடுத்துறாரு நோவாக்கு, அதை கண்களில் வெளிப்படுத்துகிறாரு அவர் அப்படின்னு சொல்லி காட்டுறாரு. அப்போது ஒரு விஷயம் நல்லா புரியுது நமக்கு. என்ன, கர்த்தருடைய கண்கள் என்பது என்ன, அவருடைய இருதயத்தையே நீங்கள் டைரெக்டாக பார்க்கலாம். அது ஒரு அது ஒரு என்ன சொல்கிறது, அது ஒரு வழியாகவும் இருக்குது. இன்றைக்கு நீங்கள் தேவனுடைய இருதயத்தை பார்த்து கொண்டிருக்கீங்களா? ரொம்ப மிகப்பெரிய இருதயம், மிகப்பெரியவருங்க அவர். அப்போது ஒரு விஷயம் நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன, ஐஸ் ஆர் த விண்டோ ஆஃப் ஹார்ட், கண்கள் என்பது இருதயத்தின் ஒரு ஜன்னல் மாதிரிங்க.
நீங்கள் இன்றைக்கு கண்கள் என்பது கடவுளுடைய இருதயத்தையே பார்க்கலாம். அவருடைய இருதயம் எதனால் நிறைஞ்சிருக்கு, நமக்காகவே அவருடைய இருதயம் நிறைஞ்சிருக்குன்னு பைபிள் சொல்லுது. நமக்காகவே அவருடைய இருதயம் நிறைஞ்சிருக்காங்க, நமக்காகவே. ஓகே, நம்ம பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் நம்ம டீப்பாக போகலாம் உள்ள. என்னவா, கடவுளுடைய கண்கள் என்னவெல்லாம் உங்களுக்கு செஞ்சிட்ருக்கு, இதுதான் இன்றைக்கி நம்ம சப்ஜெக்டு. நம்ம தலைப்பில் என்ன பார்த்தோம், அவருடைய கண்கள் நமக்காக இருக்குது. எல்லோரும் சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துடைய கண்கள் எனக்காக இருக்குது, உங்களுக்காக இருக்குங்க அவருடைய கண்கள். அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். கடவுளுடைய கண்கள் என்னவெல்லாம் செஞ்சிட்ருக்கு இன்றைக்கி, அதுதான் பார்க்குறோம். 3 காரியத்தை பண்ணிகிட்ருக்கு இன்றைக்கி. கடவுளுடைய கண்கள் உங்களுக்காக எனக்காக என்ன பண்ணிகிட்ருக்கு? முதல் காரியம், கடவுளுடைய கண்கள் எல்லாம் அறிந்த கண்களாக இருக்கிறது என்று பைபிள் சொல்லுது. எல்லாம் அறிந்த கண்கள் கடவுளுடைய கண்கள். அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய கண்கள் எப்பொழுதும் 24/7 பார்த்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய கண்கள் நன்மை செய்யும்படி காத்து கொண்டிருக்கலன்னா தேடி கொண்டிருக்காங்க. அப்போது கடவுளுடைய கண்கள் இன்றைக்கு என்னவெல்லாம் உங்களுக்கு செஞ்சு கொண்டிருக்கு தெரியுமா? அதை நம்ம பார்க்க போகிறோம். கடவுளுடைய கண்கள் எல்லாவற்றையும் அறிந்த கண்களாக இன்றைக்கு இருக்குது. எல்லாவற்றையும் அறிந்த கண்கள். எல்லாவற்றையும் அறிந்த கண்கள்னால் அதை பற்றி நம்ம டீப்பாக பேசுவோம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கடவுளுடைய கண்கள் எப்பொழுதும் 24 மணி நேரமும் 7 நாட்களும் உங்களையே பார்த்துட்ருக்கு. நமக்காக தான் இருக்கார் அவர். அவருடைய கண்கள் நமக்காகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னவா, கடவுளுடைய கண்கள் நன்மை செய்யும்படி காத்திருக்கு, தேடிட்டு இருக்காராம். நன்மை செய்யும்படி அவர் கண்ணு தேடிட்டு இருக்கார். அதை இப்போ பார்க்க போகிறோம் பாருங்கள். ஓகே, முதல்ல அது பார்ப்போம். என்னவா, கடவுளுடைய கண்கள் எல்லாம் அறிந்த கண்களாக இருக்கிறது என்று பைபிள் சொல்லுது. வேதம் இப்படியா சொல்லுது பாருங்கள். நீதிமொழிகள் 15:3 பாருங்கள். நீதிமொழிகள் 15:3 இப்படியா சொல்லப்படுகிறது, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்குது. எல்லா இடத்துலையும் அந்த கண் என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. அப்புறம் எபிரேயர் 4:13 பாருங்கள். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாக இருக்கிறது. இந்த நீதிமொழிகள் 15:3 பாருங்களேன், என்ன சொல்லப்படுது, கர்த்தரின் கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது. அவருடைய கண் எல்லாரையும் அறிஞ்ச கண்ணாக இருக்காமா. ஏன்னா எல்லாம் அறிந்த கண்பது என்ன, எல்லாம் அறிந்த கண்கள்ன்றது என்னன்னா, எல்லா இடங்களையும் அவர் பார்த்துட்டு இருக்காருங்க அப்படின்னு சொல்லப்படுது. எல்லா இடமும் அவருக்கு தெரியும். நம்ம நினச்சிட்டு இருக்கோம் கூகுள் மேப்புக்கு தான் எல்லா இடமும் தெரியும்னு நினச்சிட்டு இருக்கோம். இல்லைங்க, அவருக்கு தான் எல்லா இடமும் தெரியும். எல்லா இடங்களும், எல்லா இடம்னா என்னது, பூமியின் கீழ் முதல் வானங்கள் வரைக்கும், வானத்துக்கு மேலே எல்லா இடமும் தெரியும். அது மட்டும் தெரியுறது மட்டும் இல்லைங்க, என்ன நடக்குதுன்னு வரைக்கும் தெரியும். தெரியுமா? ரொம்ப பேர்பட்ட கண்கள்ங்க அவருடைய கண்கள். எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீரும் நோக்கி பார்க்குதுன்னா என்னது, அந்த இடம் மட்டும் தெரியாது கர்த்தருக்கு. அவருடைய கண்கள் எல்லாரையும் தெரியும். தெரியுது மட்டும் இல்லாமல் எல்லாரும் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க முதல் கொண்டு தெரியும். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் என்னவா, அவருடைய கண்களுக்கு தெரியும். இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய இருதயத்தின் நினைவு கூட அவருக்கு தெரியுமா? அது தெரியுமா உங்களுக்கு? இன்றைக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் என்னவா, அவருடைய நம்முடைய இருதயத்தில் என்ன நினச்சிட்ருக்கீங்க அது தெரியும். அது மட்டும் இல்லாமல் இன்னும் எக்ஸ்ட்ரீமாக போகுது. என்ன, நான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன்ல, நெக்ஸ்ட்டு என்ன வார்த்தை சொல்ல போகிறேன்னு மட்டும் முதல் கொண்டு கூட அவருக்கு தெரியுமா? அதுதான் எல்லாம் அறிந்த கண்கள். எல்லோரும் சொல்லுங்கள், அவருடைய கண்கள் என்ன கண்கள்? எல்லாம் அறிந்த கண்கள் அவருடைய கண்கள். நான் என்ன நெக்ஸ்ட் வார்த்தை பேச போகிறேன்னு முதல் கொண்டு என்ன பண்ணியிருக்கு, அவருடைய கண்களுக்கு தெரிந்திருக்கு. அப்போது அதுதான் தாவீது இப்படி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு பாருங்கள், எனக்கு ரொம்ப பிடிச்ச சங்கீதம் இது. நீங்கள் பாருங்கள், சங்கீதம் 139 1:24. நீங்கள், நம்மளுக்கு டைம் இருக்காது, நீங்கள் வீட்டில் போயிட்டு படித்து பாருங்கள். சங்கீதம் 139. இயேசு கிறிஸ்துடைய கண்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா, அவர் கண் என்னெல்லாம் செஞ்சிட்ருக்குன்னு தெரிஞ்சுக்கணுமா, இந்த 139 சங்கீதத்தை நீங்கள் ஃபுல்லாக படிங்க. நிச்சயமாக நீங்கள் அவருடைய கண்ணை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அவர் கண் என்னெல்லாம் உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கு அப்படின்னு. ஃபஸ்ட்டு பாருங்கள், 139 1-4 வரைக்கும் வசனம் மென்ஷன் பண்ணியிருக்கேன். பாருங்கள் என்ன மென்ஷன் பண்ணியிருக்குன்னா, கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். ஆராய்ந்து அறிந்திருக்கிறீங்கன்னா எப்படி, அறிந்திருக்கிறேன்னா என்னது, பார்க்குறீங்க, நீங்கள் என்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்றாரு. என் உட்காருதல் என் எழுந்திருக்கிறதுலையும் நீர் அறிந்திருக்கிறீர். நான் உட்காந்தாலும் சரி, நீங்கள் எழுந்தாலும் சரி, உம்முடைய கண்கள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கு. என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். பார்த்தீங்களா, உங்கள் நினைவை கூட அறிஞ்சிருக்காருங்க. அவருடைய கண்களில் உங்கள் இருதயத்தின் நினைவுகள் கூட தெரியுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க முதல் கொண்டு அவருக்கு தெரியும்.
நீங்கள் என்ன நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் எப்படி வாழணும்னு வாழ்க்கை ஆசைப்படுறீங்க, எல்லாமே அந்த நினைவுகள் எல்லாமே எங்கேருந்து பார்க்குறாருமா, தூரத்துலேருந்து பார்த்துட்ருக்காரு. அவருடைய கண்களில் பார்த்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல், நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும், நான் போகிற வேளா நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்கள் கண்ணால் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்றாரு. இந்த 4ஆம் வசனத்தில் பாருங்கள், என் நாவில் சொல் பிறவாதத்திற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் என்ன பண்ணியிருக்கீங்களா, அறிந்திருக்கிறீங்க. என் நாக்கில் நெக்ஸ்ட் என்ன வார்த்தை வர பிறவாதற்கு முன்னே என்னது, நெக்ஸ்ட் என்ன வேர்டு சொல்ல போகிறேன்றதுக்கு முன்னாடி வரைக்கும் அவருக்கு தெரியும். அடுத்த இந்த வார்த்தை தான் நான் சொல்ல போகிறேன், அடுத்து நான் இந்த வார்த்தை தான் சொல்ல போகிறேன்னு முதல் கொண்டு என்ன பண்ணதா அவருக்கு தெரியுது என்று பைபிள் சொல்லுது. எல்லாவற்றையும் அறிந்த கண்கள் அவருடைய கண்கள். எல்லாரும் சொல்லுங்கள், அவருடைய கண்கள், எல்லாவற்றையும் அறிந்த கண்கள். அப்போது அந்த கண்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லாவற்றையும் அறிந்த கண்கள்லாம் என்ன, நான் ஒரு காரியத்தை விசுவாசிக்கிறேன், என்ன, தேவனுடைய கண்களை பற்றின ஒரு மிகப்பெரிய வெளிப்பாடு இந்த 139ஆம் சங்கீதம். தேவனுடைய கண்கள் என்னவெல்லாம் செஞ்சிட்ருக்குன்னு இந்த அதிகாரத்தை நீங்கள் படிங்க, கண்டிப்பாக பார்த்துடலாம் கடவுளுடைய கண்கள் உங்களுக்கு என்னவெல்லாம் பண்ணிகிட்ருக்குங்க. அப்போது நீங்கள் இன்றைக்கு ஒரு வேளை யோசிச்சுட்ருக்கீங்களா, வாழ்க்கையில் யாரும் இல்லை, என்னை பார்த்துக்கொள்ள கூட யாரும் கிடையாது, ஒரு வேளை சிந்திக்கிறீங்களா, இல்லை என் லைஃப் அடுத்தது எப்படி மூவ் பண்ணணும்னு தெரியலையே, என் வழி எப்படின்னு தெரியலையே, இல்லை அவர் கண்கள் உங்களை பார்த்துட்ருக்கு. நீங்கள் கொஞ்சம் இடர்னாலும் அவருடைய கண்கள் உங்களை பார்த்து கண்டிக்கும், பா தப்பா போறியப்பா, அப்படி வாப்பா அப்படின்னு. அப்போது ஒருவேளை நீங்கள் அப்படி சிந்திக்கிறீங்களா இன்றைக்கு, இல்லை கடவுள் உங்களை ஒவ்வொரு நொடி பொழுதும் பார்த்துட்ருக்காருங்க, ஒவ்வொரு நொடி பொழுதும். இன்னும் சொல்லப்போனால் எக்ஸ்ட்ரீமான வார்த்தை இது தெரியுங்களா பைபிளில், இன்னும் சொல்லப்போனால் உங்கள் அப்பா அம்மா பார்க்குறதுக்கு முன்னாடியே அவர் உங்களை பார்த்துட்டார். தாயின் வயிற்றில் உருவாகும் பொழுதே நம்முடைய பெற்றோர்கள் நம்மளை பார்க்கறதுக்கு முன்னாடியே அவர் நம்மை பார்த்துருக்கிறாரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காராம், நம்முடைய அவயங்களெல்லாம் பார்த்து பார்த்து வடிவமைக்கிறார். கண்ணால் பார்த்து அப்படி கண்ணால் பார்த்து வடிவமைக்கிறாருங்க. நம்முடைய தாய் தகப்பன் உங்கள் தாயாரே உங்களை பார்க்குறதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணியிருக்காரு, உங்களுடைய தாயின் வயிற்றில் நீங்கள் இருக்கும் பொழுதே அவர் என்ன பண்ணியிருக்காரு, உங்களை பார்த்துருக்காரு. பார்த்தது மட்டும் இல்லாமல் உங்களை அழகாக நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காரு பாருங்கள். அப்போது கடவுளுடைய கண்கள் உங்களை பார்த்துருக்குங்க, பார்த்துருந்ததுனால தான் இவ்வளோ நேர்த்தியாக இருக்குது. கொஞ்சம் உங்கள் கை விரலெல்லாம் பாருங்கள், எவ்வளோ அழகாக வடிவமைச்சிருக்காரா. கண்ணாடியில் போயிட்டு பாருங்கள் இன்றைக்கி, உங்களை எவ்வளோ அந்த அளவுக்கு வடிவமைச்சிருக்காரு. எதனாலங்க, உங்களை பார்த்துருக்காரு. எத்தனை பேர் சொல்கிறீங்க கடவுள் உங்களை பார்த்துருக்கிறார், அவருடைய கண்கள் உங்கள் மேலே இருக்குங்க, உங்கள் மேல் தான் நோக்கமாக இருக்கிறது. சமீபத்தில் கூட ஒரு பாட்டு ஒன்று பார்த்தேன், என்னவா, அப்புறம் போகிறவர்னு சொல்லி ஒரு பாடலில் என்னவா, உன்மீது நோக்கம் உள்ளார், உன் நினைவுகளெல்லாம் அவர் அறிவார். என்னவா, உன்மீது நோக்கமாக இருக்கிறாருன்னா அது உன்னையே பார்த்துட்ருக்காரு அப்படின்னு வசனம், உன்னையே பார்த்துட்ருக்காரு. அப்போது உங்களை பார்த்ததுனால தாங்க இவ்வளோ அழகாக டிசைன் பண்ணியிருக்காரு உங்களை. இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய இன்றைக்கு ஒவ்வொரு நொடியும் நீங்கள் காலையில் எழுந்து கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் என்னது மிரர் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன், கண்ணாடி பார்ப்பீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நிச்சயமாக ஒரு காரியத்தை அறிஞ்சிங்க, என்ன அவருடைய கண்கள் என்னை பார்த்துருச்சு, அதனால தான் நான் இந்த அளவுக்கு அழகாக வந்துருக்கேன், இந்த அளவுக்கு என்னை நேர்த்தியாக வடிவமைச்சிருக்காரு. அப்போ ஒவ்வொரு நாளும் உங்கள் கை கால்கள் நீங்கள் பார்க்கும் பொழுது, நீங்கள் மற்றவர்களை பார்க்கும் பொழுது, மற்றவங்க உங்களை பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்னெல்லாம் அவர் பார்த்துட்டாரு, என்னை அவர் பார்த்ததுனால தான் நான் இந்த அளவுக்கு வந்துருக்கேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் உங்களை பார்த்துருக்காருங்க? கர்த்தர் உங்களை பார்த்துருக்காரா இல்லையா? உங்கள் அவயங்களை வடிவமைச்சிருக்காருங்க, ஒவ்வொரு டிசைனை பார்த்து வடிவமைச்சிருக்காரு. அப்போது அவர் உங்களை காண்கிறார். எல்லோரும் சொல்லுங்கள், அவருடைய கண்கள் என்னை அறிந்த கண்கள், என்னுடைய அவயங்கள் எல்லாவற்றையும் அறிந்த கண்கள். உங்களுடைய நினைவை கூட பார்த்துட்டு இருக்காருங்க, உங்களுடைய சூழ்நிலையை கூட பார்த்துட்டு இருக்காரு. உங்களுடைய சூழ்நிலை நிச்சயம் அவருக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய சூழ்நிலையை கூட பார்த்து கொண்டு இருக்கிறார் அவர். நம்முடைய சூழ்நிலையை நிச்சயமாக மாற்றுவார், அவரை நம்பணும், ரொம்ப முக்கியம், மாற்றுவார். இன்றைக்கு இப்போது நீங்கள் அறிக்கை பண்ணீங்க இந்த வார்த்தையை, உங்கள் சூழ்நிலை எப்பேற்பட்ட சூழ்நிலையாக தான் சரி, வியாதின்ற சூழ்நிலை, வறுமைன்ற சூழ்நிலை, வேதனை, மன கஷ்டம், மனபாரம், எப்படி இதெல்லாம் சாத்தியமாகும், ரொம்ப டஃப்பாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அடுத்த கட்டத்தில். இல்லை இப்போ உங்கள் சூழ்நிலையை பார்த்து பேசுங்க. என்ன இன்றைக்கு பேச ரெடியா? சொல்லுங்கள், உங்கள் கடினமான சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்கள். என்ன என்னுடைய சூழ்நிலையை பார்த்து சொல்லுங்கள். என்ன அவருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறது. எல்லோரும் சொல்லுங்கள், அவருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறது, என்னை பார்த்து கொண்டு இருக்குது. அப்போது என்ன, இயேசு கிறிஸ்துடைய கண்கள் உங்கள் மீது நோக்கமாக இருக்குது, உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு வாழ்க்கையில் ரொம்ப டஃப்பான சிச்சுவேஷன் வரும்போது நீங்கள் எதை குறித்தும் ஒரி பண்ணிக்காதீங்க. சமீபத்தில் நிறைய காரியங்கள் வந்தது லைஃப்பில்.
இருந்தாலும் என்ன பண்ணக்கூடாது, நம்ம அந்த சூழ்நிலையை பார்க்காம அவரை பாருங்கள். என்னது, அவர் என்னை பார்த்துட்ருக்காரு, அவருடைய கண்கள் என் மேலே இருக்குது, என்னை விட்டுற மாட்டார். வசனம் சொல்லுதில்ல, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னா என்ன அர்த்தங்க? உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தான். ரொம்ப முக்கியமான வசனம் அது. அந்த வசனத்தில் ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய சத்தியம் இருக்குது. என்ன, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னா என்னது? கைவிட மாட்டார்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் கையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். பார்த்துக்கிட்டே இருந்தால் தான் விடாமல் இருக்கும். அப்போ விஷயம் என்ன, உங்கள் கையை அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு, உங்கள் கையை அவர் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்கள், நம்ம அப்பா அம்மா கூட ரோடு கிராஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, நம்ம கையை பார்த்து பிடிச்சி கிராஸ் பண்ணுவாங்க. ஏன் பார்க்கணும், கையை பார்த்தா தான். இல்லைன்னா வேறு யார் கையினா பிடிச்சி போயிடுவாங்க. இல்லைன்னா என்ன ஆகும், ரொம்ப கடினமான சூழ்நிலை. அப்போது கர்த்தர் உங்களுடைய கைகளை பார்த்துருக்காரு, பார்த்தது மட்டும் இல்லாமல் பிடிச்சிக்கிட்டே இருக்கிறாரு. யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ கெட்டியமாக பிடிச்சிட்ருக்காரு, உங்களை பார்த்து கொண்டிருக்காரு. அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லைன்னா என்னது, விட்டு விலக மாட்டார், உங்கள் கூடியே தான் இருக்கார், உங்களை பார்த்து கொண்டே தான் இருக்கார். ஓகே, அப்போது அதுதான் பவுல் இல்லை, அதுதான் தாவீது இப்படியா சொல்கிறாரு பாருங்கள். சங்கீதம் 139:16 என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. எல்லாரும் சொல்லுங்களேன், என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. அவருடைய கண்ணே பார்த்துருச்சுன்னா என்ன அர்த்தம், அவர் உங்களை பார்த்துட்டார், எல்லாவற்றையும் பார்த்துருக்காரு. உங்களுடைய எல்லாவற்றின் தேவைகளையும் அவருடைய கண்கள் கண்டிருக்கு உங்களுக்கு. அப்போது அவைகளில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்கள் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்குது. சங்கீதக்காரங்க எப்பேற்பட்ட வெளிப்பாடு பாருங்கள். அப்பா, இது படிக்க படிக்க பைபிளில் என் கருவை உடைய கண்கள் கண்டதுன்னா என்னங்க, அவர் எல்லாவற்றையும் அறிந்த கண்கள்ங்க. அதை தான் காட்டுறாரு. எல்லாவற்றையும் தெரியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எப்படி வாழணும், எப்படி இருக்க போகிறீங்க, அவருக்கு தெரியும். அவருடைய கண்களுக்கு நன்றாய் தெரியும். அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும், அவர்கிட்ட வரணும். ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நம்ம அப்படி அதை விட்டுடுறோம். கடவுளுக்கு எல்லாம் தெரியுங்க, அவர் என்னை பார்த்துட்டு இருக்காருங்க, என் சூழ்நிலையை மாற்றிடுவாருங்க நம்ம நினச்சிட்ருக்கோம். உண்மையாக மாற்றுவார், மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஆனால் அதை மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், அவர்கிட்ட போகணும். ரொம்ப முக்கியம். அவர்கிட்ட போனால் தாங்க அவருடைய கண்கள், அவர்கிட்ட நீங்கள் போகணும். போகும்போது அவர் என்ன சொல்லுவார், அப்பா இந்த வழி இப்படி இல்லைப்பா, இப்படி போப்பா அப்படின்னு உங்களுக்கு என்ன பண்ணுவார், உங்களுக்கு அவர் சொல்லுவார். அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன, அவருடைய கண்கள் எல்லாவற்றையும் அறிந்த கண்கள். எல்லாரும் சொல்லுங்கள், உங்கள் வாழ்க்கையினுடைய சூழ்நிலை அறிந்திருக்கு அவருடைய கண்கள், எல்லாவற்றையும் அறிந்த கண்கள். அப்போது ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியுது, என்ன, அவருடைய கண்கள் எனக்காகவே இருக்குது. எல்லாரும் சொல்லுங்கள், அவருடைய கண்கள் நமக்காகவே இருக்குது. உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய கண்கள் இருக்குது. எல்லாவற்றையும் அறிந்திருக்காருன்னா என்னது, எல்லாவற்றையும் அறிந்திருக்காருங்க அவருடைய கண்கள். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள் என்னவா, அப்போது அவருடைய கண்கள் எல்லாம் பார்த்தார் என்பது என்னவா, அவருடைய இருதயத்தின் வெளிப்பாட்டை காட்டுது. அப்போது அவருடைய உள்ளம் நம்மை முற்றிலுமாய் அறிந்த உள்ளமாக இருக்குது. ஓகே, அப்போது ஒரு விஷயம் நல்லா நம்மளுக்கு தெளிவாகிறது, என்ன, அவருடைய கண்கள் எல்லாவற்றையும் அறிந்த கண்கள். உங்களுடைய வாழ்க்கையை அறிந்திருக்கிறார், கண்டு கொண்டு இருக்கிறார், உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. பயப்படாதீங்க, எதோ குறிச்சும் உங்களை பார்த்துட்ருக்காரு. எல்லாவற்றையும் உங்களை அறிந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், என்னை அவருடைய கண்கள் கண்டு கொண்டு இருக்கு, என்னை முற்றிலுமாய் அறிந்திருக்கிறது அவருடைய கண்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு போவோம். கடவுளுடைய கண்கள் எப்பொழுதும் 24 மணி நேரமும் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஜஸ்ட்டு பார்க்குறது மட்டும் இல்லைங்க, அவருடைய கண் 24/7 24/7 என்னது, 24 மணி நேரமும் 7 நாட்களும் அவருடைய கண்கள் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்குமா. என்னவா, 24 மணி நேரமும் 7 நாட்களும் அவருடைய கண்கள் உங்களை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பைபிள் சொல்லுது. ஜஸ்ட்டு பார்க்குறது மட்டும் இல்லை, உங்களை பற்றி எல்லாம் அறிந்திருக்கிற கண்கள் மட்டும் இல்லை. அந்த கண்கள், கடவுளுடைய கண்கள் ஏதோ ஃபுல்லாக உங்களை அறிஞ்சிருக்கிற கண்கள் மட்டும் இல்லாமல் உங்களை எப்பொழுதுமே ஃபோக்கஸாக பார்த்துக்கிட்டே இருக்கிற கண்களாமா. பைபிள் சொல்லுது பாருங்கள், சங்கீதம் 121:3 பாருங்கள். சங்கீதம் 121 3 4 உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார், இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்னது, கண்களை பற்றி சொல்லுது. அவருடைய கண் என்ன ஆகாதுப்பா, தூக்கம் வராது, மூட மாட்டார் அவர் கண்ணை. இங்கிலீஷில் அருமையாக வருது பாருங்கள், 4ஆம் வசனத்தில் பாருங்கள், இங்கிலீஷில் அருமையாக வருது. ஐஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னவா, லிசன், ஹீ ஹூ வாட்சஸ் ஓவர் இஸ்ரேல் வில் நாட் க்ளோஸ் இஸ் ஐஸ் ஆர் ஸ்லீப். அவருடைய கண்ணை மூட கூட மாட்டாராம்மா. யோசிச்சு பாருங்கள், அவருடைய கண்ணை மூட மாட்டாருங்க. ஒரு சின்ன உதாரணம் சொன்னால் உங்களுக்கு நல்லா புரியும். என்ன, நம்ம பெற்றோர்கள் நம்ம கை குழந்தையாக இருக்கும்போது என்ன பண்ணியிருப்பாங்க, நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. கை குழந்தையாக நம்ம இருக்கும்போது அதை பற்றிலாம் சொல்லியிருப்பாங்க. என்ன,
நான் உன்னை தூங்காமல் பார்த்துக்கிட்டேன்ப்பா அப்படின்வாங்க. ஒரு நாள் 2 நாள் எவ்வளோ நாள் உன்னை தூங்காமல் நானும் அப்பாவும் பார்த்துக்கிட்டோம் அப்படின்வாங்க. உண்மைதான், நம்மளை தூங்காமல் பார்த்துக்கிட்டாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், பல நேரங்களில் குழந்தை கூட சேர்ந்து தூங்கிடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? பல டைமில் என்ன பண்ணிடுவாங்க, குழந்தை கூட சேர்ந்து என்ன பண்ணிடுவாங்க, அவங்க தூங்கிடுவாங்க. அதன் பின்பு நம்ம என்ன பண்ணுவாங்க, வளர 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 என்ன பண்ணுவாங்க, நம்ம கூட சேர்ந்து தூங்கிடுவாங்க. ஆனால் கர்த்தர் பாருங்கள், கடவுளுடைய கண்கள் ஒருபோதும் தூங்காமல் இல்லை கண்ணை மூடாமல் நம்மளே பார்த்துட்டு இருக்கணும். அது எவ்வளோ பெரிய விஷயங்க. யோசிச்சு பாருங்கள், ஒரு மனுஷனுக்கு தூக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சயின்ஸில் சொல்கிறாங்க, மெடிக்கலில். ஆனால் இவர் பாருங்கள், இவர் அப்போ எதை காட்டுது, இவர் சர்வலோகத்தின் ஆண்டவருங்க, இவர் சர்வ வல்லமையுள்ளவர்னு காட்டுது. ஏன் எப்பொழுதும் 24/7 24 மணி நேரமும் 7 நாட்களும் உங்களை பார்த்து கொண்டே இருக்காரு, கண்ணை மூடாமல் பார்த்து கொண்டிருக்காரு. இன்னும் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, தாவீதுக்கு ஒரு வெளிப்பாடை காட்டியிருக்காரு. என்ன காட்டியிருக்காருன்னா, கண்ணை சிமிட்டாமல் பார்த்துட்டு இருக்காராம்மா. இது என்ன பிரதர், ஐயோ கேட்கும் போது அப்படியே ஒரு மாதிரி ஆகுது. என்ன கண்ணை எப்படிங்க பார்க்க முடியும்? இப்போ நம்ம சயின்ஸ்லலாம் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு நிமிஷத்துக்கு நம்ம 15-20 டைம் நம்மளுடைய ஐஸை வந்து பிளிங்க் பண்ணுறோம். ஒரு செகண்ட்லேயே ரெண்டு டைம் நம்ம ஐஸை வந்து பிளிங்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சயின்ஸு மெடிக்கல் ரிலேட்டடில். ஆனால் அவருடைய கண்கள் என்னவா, கண்ணை கூட சிமிட்டாமல் பார்த்துட்ருக்காரு. எப்படிங்க அது? அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. என்னங்க, உங்களை வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காருங்க க்ளோஸ்லி. அவர் ஐஸ் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கும் எப்போதும். எல்லாம் உங்களை பற்றி எல்லாம் அவருடைய கண்களுக்கு அறிஞ்சது மட்டும் இல்லைங்க, உங்களை பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. அதான் பாருங்கள், சங்கீதம் 11:4 பாருங்கள். சங்கீதம் 11:4 கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மணிபுத்திரனை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. அவருடைய கண்கள் என்ன பண்ணுதான், மணிபுத்திரனை பார்க்குது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. தமிழில் வந்து சோதித்தருகிறது என்று வந்துருச்சு. ஆக்சுவலாக அந்த வார்த்தை வந்து ஆங்கில வேதாந்தத்தில் அருமையாக சொல்லப்பட்டிருக்கு. He watches people closely. க்ளோஸ்லினா என்னது, கண்ணை சிமிட்டாமல் அப்படியே இமைகள் அவர்களை சோதித்தருகிறதுனா என்னது, அவர்களை காத்து கொண்டிருக்கு. இமைகள் கூட சிமிட்டாமல் காத்துட்ருக்காரு அப்படின்னு வருது. இமைகளை கூட சிமிட்டாமல் காத்துட்ருக்காருன்னா யோசிச்சு பாருங்கள், எப்பேற்பட்ட தேவனை நம்ம ஆராதித்து கொண்டிருக்கோம் பாருங்கள். எப்பேற்பட்ட தேவன். மனுஷங்க, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், மனுஷங்க 15-20 நிமிஷம் 20 டைம் ஒரு நிமிஷத்தில் கண்ட அத்தனை டைம் வந்து அவங்க பிளிங்க் பண்ணுறாங்களாம், சிமிட்டுறாங்களாம். ஆனால் 24 மணி நேரமும் 7 நாட்களும் கண்ணை சிமிட்டாமல் உங்களையே பார்த்துட்ருக்காரு. பார்க்கறது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணிகிட்ருக்கிறான், பாதுகாத்து கொள்வதற்காகவும் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த கண்கள் எல்லாரும் சொல்லுங்கள், அவருடைய கண்கள் என்னை கண் சிமிட்டாமல் பார்த்து கொண்டே இருக்குது. என் வழிகளை பார்த்துட்ருக்காரு. எல்லாம் அவருடைய கண்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கு. என்னை பற்றி எல்லாவற்றையும் அவருடைய கண்கள் அறிஞ்சிருக்கு. அறிந்தது மட்டும் இல்லைங்க, அவருடைய கண்கள் உங்களை பற்றி உங்களை எப்போவுமே பார்த்துக்கிட்டே இருக்காருங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களை பார்த்து கொண்டிருக்கார் கர்த்தர். உங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க, பரலோக தகப்பன், வானத்தையும் பூமி உண்டாக்கினவர் உங்களை 24 மணி நேரமும் 7 நாட்களும் கண்ணு சிமிட்டாமல் பார்த்துட்ருக்காருங்க. அவர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. அப்போது அவருடைய உள்ளத்தை பார்க்க முடியுது. இதன் மூலமாக என்ன, அவருடைய உள்ளம் எதனால் நிறைஞ்சிருக்கு பாருங்க. அவருடைய உள்ளம் நமக்காகவே நிறைஞ்சிருக்குங்க. நமக்காக நம்மை பாதுகாக்கணும். அதான் வசனம் சொல்லுது பாருங்க. என்னவா, உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பெண்ணா எப்படிங்க, வேடம் எந்த டைமில் அடிப்பானே தெரியாது, தெரியுங்களா? தாவீது கூட இந்த வசனத்தை சங்கீதம் 11:4 வந்து எழுதும் போது அவங்க போர் சமயத்தில் தான் எழுதியிருக்காராமா இந்த வசனங்களை. அந்த போர் சமயத்தில் வந்து எதிரி நாட்டு எப்போ வருவாங்கன்னு உள்ளே தெரியாதான். ஆனாலும் அவர் இப்படி எழுதுறாராமா. என்ன, அவருடைய கண்கள் மணிபுத்திரனை பார்க்குது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது அப்படின்னு எழுதுறாரு தாவீது. ஏங்க, அவர் பார்த்துக்கிட்டா ஒன்றுமே நடக்காது. ஏன், இன்றைக்கு நீங்கள் விசுவாசிங்க கர்த்தரை. என்ன, கர்த்தாவை நீர் என்னை எப்பொழுதும் பார்த்துட்ருக்கீங்க, என்னுடைய வழிகளை பார்த்துட்ருக்கீங்க. எப்பொழுதும்னா என்னதுங்க, 24/7 என்னது, 24 மணி நேரமும் 7 நாட்களும் உங்களே தாங்க பார்த்துட்ருக்காரு. யோசிச்சு பாருங்கள், கண் சிமிட்டாமல் பார்த்துட்ருக்காரு. நம்முடைய கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்கள். அப்போது உங்களை
அறிந்த கண்கள் மட்டும் இல்லை, அந்த கண்கள் உங்களை முற்றிலும் அறிந்த கண்கள் மட்டும் இல்லை, உங்களை எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கும் கண்கள், அவருடைய கண்கள். அப்போது அவருடைய கண்கள் யாருக்குங்க? நமக்கு தான் இருக்குது. நமக்காக தான் அவருடைய கண்களே இருக்குது. எத்தனை பேர் சொல்கிறீங்க உங்களுக்காகவும் எனக்காகவும் அவருடைய கண்கள் இருக்குது? ஓகே, மூன்றாவது காரியத்தை பார்ப்போம். கடவுளுடைய கண்கள் நன்மை செய்யும்படியே காத்திருக்கு. இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம். என்ன, கடவுளுடைய கண்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை எல்லாவற்றையும் அறிந்த கண்கள் மட்டும் இல்லை, உங்களுக்காக என்னவா எல்லாவற்றையும் நன்மை செய்யும்படி அவருடைய கண்கள் காத்திருக்கிறது. தமிழில் வருது, சில இடங்களில் தேடி கொண்டுட்டு இருக்காமா. அவர் சரியான கேண்டிடேட்டை பார்த்துட்ருக்காரு. யாருக்கு அவர் பார்த்துட்ருக்காரு? ஏன்? வசனம் பாருங்கள், 2 நாளாகமம் 16:9. 2 நாளாகமம் 16:9. தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. ஸ்ட்ரச்சிங்னு வருது இங்கிலீஷ்லேயே. ஸ்ட்ரச்சிங் தேடிட்டு இருக்காரு, கரெக்டான கேண்டிடேட்டை தேடிட்டு இருக்காரு. என்னவா? அவருடைய வல்லமையை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கு. கடவுளுடைய கண்கள் நமக்காக நன்மை செய்யும்படி காத்து கொண்டிருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கடவுளுடைய கண்கள் உங்களுக்காகவும் எனக்காகவும் நன்மை செய்யும்படி என்ன பண்ணிட்டு இருக்குங்க? காத்து கொண்டிருக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய கண்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கு. அதை விசுவாசிக்கிறீங்களா? ஏங்க காத்துட்டு இருக்கணும்? டைரெக்டாக வந்து நம்மளுக்கு நன்மை செய்யலாமே. யோசிச்சிங்களா? நான் யோசித்தேன் இந்த வசனத்தை படிக்கும்போது, என்ன எதுக்கு காத்துட்ருக்கணும்? அவருடைய கண்கள் டைரெக்டாக வந்து ஹெல்ப்பே பண்ணிடலாமே, டைரெக்டாக நம்மளுக்கு வந்து நன்மை செய்யலாமே. ஏன் காத்துட்ருக்கணும்னா, அவர் ஒரு காரியத்தை நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாருங்க. என்னென்னா, அதே வசனத்தில் போட்டிருக்கு பாருங்கள், 9ஆம் வசனத்தில், தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்குன்னா ரொம்ப முக்கியம். அவரை பற்றி யார் எண்ணம் கரெக்டாக இருக்கிறீங்களோ அவங்களுக்கு என்ன பண்ணுறாராம், அவங்க தான் கரெக்டான ஆள், அவங்கக்கிட்ட இந்த நன்மை பெற்றுக்கொள்றதுக்கு அப்படின்னு அவர் தெரிஞ்சு வச்சிருக்காரு. ஏன்னா தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமை விளங்கும் பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிட்டு இருக்கு. அதனால தான் இன்ன வரைக்கும் காத்துட்ருக்காரு. உங்களை கடவுள் சூஸ் பண்ணிட்டாரா? நிச்சயமாக சூஸ் பண்ணிட்டார். ஏன்? நாம் அவரை நம்முடைய இருதயத்தில், அவர் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவன் என்று நீங்கள் நம்பிட்டீங்கன்னா, அது மட்டும் இல்லாமல் அவருடைய கண்கள் எனக்காக தான் இருக்குது, எனக்காக நன்மை செய்யும்படி தான் அவருடைய கண்கள் இருக்குன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, நிச்சயமாக இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், அவருடைய கண்கள் என்னவா உங்களுக்காக நன்மை செய்யும்படி வந்து கொண்டிருக்கு, காத்து கொண்டிருக்கு. இன்றைக்கு நீங்கள் அறிக்கை பண்ணீங்க இந்த வார்த்தை, என்ன? அது இயேசு கிறிஸ்து தான் என் தெய்வம், அவரை நான் நம்பிட்டு இருக்கேன், அவருடைய கண்கள் எனக்காக தான் இருக்குது, என்ன தான் பார்த்து கொண்டிருக்கு, எனக்கு நன்மை செய்யும்படி தான் அவருடைய கண்கள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சிங்களேன், அவர் தெரிஞ்சுக்கிட்டார், இவர் தான் கரெக்டான கேண்டிடேட்டு, ஏன் நன்மை செய்யும்படி கரெக்டான ஒரு கேண்டிடேட்டு அப்படின்னு அவருடைய கண்கள் என்ன பண்ணுறது? பார்த்து கொண்டிருக்கு. இப்போது நீங்கள் சொல்லுங்கள், என்ன? அவர் எனக்கு நன்மை செய்யும்படியாகவே அவருடைய கண்கள் இருக்குது. எத்தனை பேர் சொல்கிறீங்க அவருடைய கண்கள் உங்களுக்கு எப்படி இருக்குங்க? நன்மை செய்யும்படியாகவே உங்களுக்கு இருக்குது. அப்போது இன்றைக்கு இருக்கிற உலகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நன்மை செய்ய ஜனங்க என்ன பண்ணுறாங்க? அவங்களுடைய கண்ணை யாரையும் தேடிட்டு இல்லை. பார்த்துருக்கீங்களா? இன்றைக்கு நன்மை செய்யும்படி ஜனங்களுடைய கண்கள் யாரையும் தேடிட்டு இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக நன்மை செய்யும்படி அவருடைய கண்களை நம்ம மீது வச்சிருக்கார். எத்தனை பேர் சொல்கிறீங்க உங்களுக்காக நன்மை செய்யும்படி அவருடைய கண்கள் வைக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்காக? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவருடைய கண்கள் உங்களுக்காக வைக்கப்பட்டிருக்கு? நமக்காக தான் இருக்குது. அதுதான் நம்ம முதல்ல பார்த்தோம். என்ன நம்முடைய டைட்டிலே என்ன? அவருடைய கண்கள் நமக்காக இருக்கிறது. உங்களுக்காக தாங்க இருக்குது அவருடைய கண்கள். ஏன் உங்களுக்காக இருக்குன்னா, நம்ம பார்த்தோம் அவருடைய கண்கள் என்னவெல்லாம் செஞ்சிட்ருக்குன்னா, அவருடைய கண் எல்லாமே நமக்காக தான் பண்ணிகிட்ருக்கு. அதனாலேயே என்ன சொல்லிடலாம், அவருடைய கண் எனக்காக தான் இருக்குது. எல்லோரும் சொல்லுங்கள், அவருடைய கண் எனக்காக. உங்கள் பேரை போட்டே சொல்லுங்கள், அவருடைய கண் ஆண்ட்ரூக்காக இருக்குது, எனக்காகவே இருக்குது. எல்லாவற்றையும் அறிந்த கண்களாக இருக்குது அவருடைய கண்கள். என்னை அறிந்த கண்களாக இருக்கிறது, என்னை முற்றிலுமாய் அறிந்த கண்கள். அது மட்டும் இல்லாமல் என்னவா, என்னை முற்றிலுமாய் அறிந்த கண்கள், என்னை எப்பொழுதும் பார்த்து கொண்டு இருக்கிற கண்கள், எப்பொழுதும் பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த கண் என்ன. அது மட்டும் இல்லாமல் என்னவா, எனக்காக நன்மை செய்யும்படியே தேடிக்கொண்டிருக்கிற கண். என்னை நான் எப்போ கரெக்டாக நான் இருப்பேன், எப்போ அவரை நான் விசுவாசிக்கணும். ரொம்ப முக்கியம். இந்த இருதயன்றது ரொம்ப முக்கியங்க. ஏன்? உங்கள் இருதயத்தில் நீங்கள் விசுவாசிக்கணும். நீங்கள் இன்றைக்கு நம்ப ரெடி ஆகிட்டீங்களா? இன்றைக்கு நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். என்ன? தெய்வீக சுகம்
அதை பற்றி ஒரு டாபிக் பேச போகிறோம். நம்ம இடையில பேசுவோம். ஒன்ஸ் எப்படி சொல்கிறதுல, தமிழில் ஆங்கிலத்தில் ஒரு டைம் உங்களுக்கு ஹீலிங் தேவன் கொடுத்துட்டாருன்னா மறுபடியும் அந்த நோய் வருமா? என்னங்க இருக்கீங்களா? ஒரு டைம் தேவன் உங்களை அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுத்து விட்டால் மறுபடியும் அந்த நோய் உங்களுக்கு வருமா? என்னங்க அமைதியாக இருக்கீங்க? நிச்சயம் வர வாய்ப்பே இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்பேற்பட்ட ஹீலிங் வேணுமா? டிவைன் ஹீலிங் சொல்லுவாங்க, தெய்வீக சுகம். எப்படிங்க கிடைக்கும்? அவருடைய கண்களின் மூலமாக தான் கிடைக்க போகுது. காட்டுறேன் பாருங்கள், அதையும் காட்டுறேன், வருகிற காலத்தில் பார்ப்போம். அப்போது தெய்வீக சுகத்தை பற்றிலாம் நம்ம பேச போகிறோம். அந்த தெய்வீக சுகம் எப்படி வந்தது, நமக்கு யார் மூலமாக வந்தது? அந்த தெய்வீக சுகம் இன்றைக்கும் இருக்கா? சில பேர் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, தெய்வீக சுகம்லாம் கிடையாதுப்பா. நல்லா புரிஞ்சுக்கணும், வசன விடியாக சொல்லப்படுகிறது, அவன் மாம்சம் அவனில் இருக்கும் மட்டும் நோவு இருக்கும், உங்கள் சரீரம் இருக்கிற வரைக்கும் அதில் நோய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பைபிளில். ஆனால் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு விஷயத்தை, என்ன ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுங்க, என்ன அவர் எனக்காக தான் மரிச்சிருக்கார் சிலுவையில், என்னுடைய நோய்களை சுமந்தார்னு வசனம் சொல்லுது. அப்போ அவர் சுமந்துட்டார்னா என்ன பிரச்சனை இல்லை. இனி என்னுடைய நோயை என்னுடைய சரீரத்தில் சுமக்க தேவையில்லைன்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணணும்? அறிக்கை பண்ணணும். ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்றைக்கு அறிக்கை பண்ண தயாரா? இன்றைக்கு பரிபூர்ண சுகம், தெய்வீக சுகம் வேண்டுமா உங்களுக்கு? ஏன் இன்றைக்கு இந்த வார்த்தை எதுக்கு இடையில வந்ததுன்னு தெரில. தெய்வீக சுகம் உங்களுக்கு இன்றைக்கு தேவைப்படுகிறதா? ஒரே வார்த்தை தான், என்ன? அவருடைய தழும்புகளால் நான் குணமானேன், வாதையின் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு எனக்கு என்ன பண்ணாதான் நேரிடாது. அவர் சொல்லிட்டார். ஏன்? அவருடைய தழும்புகளால், சிலுவையில் அவர் சிந்தின ரத்தத்தின் மூலமாய், அந்த தழும்பின் மூலமாய் உங்களுக்கு சரீர சுகம் உண்டாயிருக்கு. ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய சுகமும் உண்டாயிருக்கு உங்களுக்கு, சரீர சுகம். இன்றைக்கு நீங்கள் சொல்லுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். என்ன? நிச்சயமாக நீங்கள் அறிக்கை பண்ணினால் உங்களுக்கு பரிபூர்ண சுகம்னா என்ன? தெய்வீக சுகம். இனி அந்த வசனம் சொல்லுகிறதுல, இனி காண மாட்டாய் அப்படின்னு வசனம், இனி எகிப்துக்கு வரப்பண்ணின ஒன்றையும் நீ காண மாட்டாயின்னா என்ன வசனம்? இனி எந்த வியாதியும் உங்களை அணுகாது. ரொம்ப முக்கியம். அப்போது கண்களை நம்ம மீது வச்சுருக்காருங்க. அவர் உங்கள் மீது தான் கண்ணை வச்சுருக்காரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கண்கள் உங்கள் மீது இருக்கிறது. எல்லோரும் சொல்லுங்கள், அவருடைய கண்கள் ஏன் மீது இருக்குது? என்னையே பார்த்துட்ருக்காரு அவருடைய கண்கள். எதுக்காக? ஏன்? எப்படி சொல்ல முடியுது என்னால்? நீங்கள் கேட்கலாம், எப்படி என்னால் சொல்ல முடியுதுன்னா, இன்றும் இப்பொழுதும் நித்தியம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் கண்கள் நமக்காக தான் இருக்குது. எல்லோரும் சொல்லுங்கள், இன்றைக்கும் நாளைக்கும் எப்போவுமே. ஏன்? நித்தியம் வரைக்கும் அவருடைய கண்கள், இயேசு கிறிஸ்துடைய கண்கள் எனக்காக தான் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், நமக்காக தான் இருக்குது. எனக்காகவே தான் அவருடைய கண்கள் பார்த்துட்ருக்கு. எப்படி என்னால் சொல்ல முடியுதுங்க? எப்படி சொல்ல முடியுதுன்னா, அவருடைய கண்கள் அவருடைய கண்ணுடைய வேலை எனக்காக தான் பார்த்துட்டே இருக்கார். ஏன் பாருங்கள், எப்படியா? என்னை பற்றி முற்றிலுமாய் அறிந்த அவருடைய கண்கள் எனக்காக தான். என்னை பற்றி முற்றிலுமாய் அறிந்த அவருடைய கண்கள் என்னவா? ரெண்டாவது, என்னை எப்பொழுதும் பாதுகாக்க அவருடைய கண்கள். யோசிச்சு பாருங்கள், 24லேருந்து 24 மணி நேரமும் 7 நாட்கள் உங்களையே பார்த்துட்ருக்காரு. அதுவும் எப்படியாங்க? கண்ணு சிமிட்டாமல் பார்த்துட்ருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எல்லாவற்றையும் அறிஞ்சிருக்காரு. உங்களுடைய படுக்கை முதல் கொண்டு நீங்கள் எழுந்திருக்கிற வரைக்கும், உங்களுடைய இருதயத்தின் நினைவுகள், நெக்ஸ்ட்டு என்ன வார்த்தை சொல்ல போகிறீங்க முதல் கொண்டு எல்லாவற்றையும் அறிந்த கண்கள் அவருடைய கண்கள். ரொம்ப முக்கியங்க. அது மட்டும் இல்லாமல் என்னவா? எனக்காக நன்மை செய்யும்படி காத்திருக்கும் அவருடைய கண்கள். அப்போது எல்லாம் எனக்காகனா என்னங்க? அப்போது ஒரு காரியம் நல்லா தெரியுது. என்ன? இயேசு கிறிஸ்துவின் கண்கள் நமக்காக தான் இருக்குது. எத்தனை பேர் சொல்கிறீங்க? தைரியமாக சொல்லுங்கள். இன்றைக்கு அறிக்கை பண்ணலாமா? ஒரு 5 நிமிடம் நாம் இதை அறிக்கை பண்ண போகிறோம். இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு ஜெபம் மாதிரி ஏறெடுக்க போகிறோம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நாம் எல்லாவற்றையும் வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 121 வசனத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 121 அதிகாரத்தை திருப்பிக் கொள்வோம். ஒரு 5 நிமிஷம் நம்ம அறிக்கை பண்ண போகிறோம். தைரியமாக இப்போ அறிக்கை பண்ண போகிறீங்க. நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள், அவருடைய கண்கள் எனக்காக தான் இருக்குது. என்னை அறிந்திருக்கிற கண்கள், என்னுடைய தேவைகளை அறிந்திருக்கிற கண்கள், என்னுடைய பாரங்களை அறிந்திருக்கிற கண்கள், என்னுடைய கவலைகளை அறிந்திருக்கிற கண்கள். அது மட்டும் இல்லாமல் என்னவா? எப்பொழுதும் என்னை காக்கிற கண்கள். அது மட்டும் இல்லாமல் எனக்காக நன்மை செய்யும்படியே காத்திருக்கும் அவருடைய கண்கள். இன்றைக்கு நாம் அறிக்கை பண்ண போகிறோம். நாம் சங்கீதம் 121 எடுத்து வச்சுப்போம். 139 சங்கீதத்தை எடுத்து வைத்துப்போம். முதலாவது 121 சங்கீதத்தை நாம் எடுத்து நாம் படிப்போம். சில வசனத்தை நான் படிக்கிறேன், அப்படி நம்ம ஜெபமாக ஏறெடுத்து நாம்
கடந்து செல்வோம். சங்கீதம் 121 அதிகாரம். எப்போவும் நம்ம இது மாதிரி பண்ண மாட்டோம், பட் இன்றைக்கு நாம் இதை கொஞ்சம் ஸ்பெஷலாக நம்ம பண்ணுவோம். 121 சங்கீதம். அதில் முதல் வசனத்தில் பாருங்கள் என்னவா, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என்னுடைய கண்களை நான் ஏறெடுக்கிறேன். இப்போ உங்கள் கண்ணை அவர்கிட்ட பார்க்க போகிறோம். இப்போ அவர் கண் என்கிட்ட தான் ஃபோக்கஸாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அவருடைய கண் நம்மளை தான் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணோம், நீங்களும் நானும் அவரிடம் நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். என்ன ஏறெடுக்க போகிறோம்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என்னுடைய கண்களை நான் ஏறெடுக்கிறேன். வானமும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். என் காலை தள்ளாட விட்டார், என்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குறதும் இல்லை உறங்குவதும் இல்லை, கர்த்தர் உன்னை காக்கிறார். ஓகே, நாம் ஜெபத்தை ஏறெடுப்போம். கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். எல்லோரும் நீங்கள் நான் சொல்ல நீங்கள் அறிக்கை பண்ணுங்கள் பின்னாடியே, சரிங்களா? நாம் சொல்லுவோம், எனக்காக நீர் உம்முடைய கண்களை எங்கள் மீது வைத்திருக்கிறீர். கர்த்தாவே, எங்கள் மீது நீர் உம்முடைய கண்களை வைத்திருக்கிறீர். என்னை காக்கிறவர் உறங்கார், அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்று சொன்னவர் இன்றைக்கு ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் படுகிற பாடுகள் வேதனைகள் எல்லாவற்றையும் நீர் உம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய கண்கள் கர்த்தாவை உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தாவை, நீர் எங்களுடைய காலை தள்ளாட ஒட்டீர். கர்த்தாவை, நாங்கள் போகிற வேலை ஸ்தலத்திலும் நாங்கள் படிக்கிற காரியங்கள் முதல் கொண்டும் எங்களை நீர் தள்ளாட ஒட்டீர். எந்த விதத்திலும் நீர் எங்களை தள்ளாட ஒட்டீர். எல்லாரும் சொல்லுங்கள், நீர் எங்களை, உம்முடைய கண்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. எங்கள் பாதம் கல்லில் இராதபடி கர்த்தாவே எங்களை நீர் காத்து கொண்டு இருக்கிறீர். எங்களுடைய வழிகளெல்லாம் நீர் காத்து கொண்டு இருக்கிறீர். எல்லோரும் அறிக்கை பண்ணுங்கள், கர்த்தாவே, நீர் உம்முடைய கண்கள் எனக்காக தான் இருக்கிறது. உம்முடைய கண்கள் எனக்காக இருக்கிறது. அதே போல் சங்கீதம் 139 வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 139 அதிகாரம். சங்கீதம் 139 இந்த வசனத்தை நாம் படிப்போம். 15 வசனமும் 16 வசனமும் நாம் படிப்போம். 15, 16. நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத பொழுது அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்கள் உமது புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. என்னவா வசனம் எப்படியா சொல்லுது பாருங்க. என் எலும்புகள் உமக்கு மறைவாக இல்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. எல்லாரும் சொல்லுங்க, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. இன்றைக்கு நாம் அறிக்கை பண்ணுங்க எல்லாரும், கர்த்தாவே, நீர் என்னை கண்டிருக்கிறீர். நான் தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே நீர் என்னை கண்டிருக்கிறீர். கர்த்தாவே, நீர் என்னை கண்டிருக்கிறீர். நான் எப்படி வாழ வேண்டும், நான் எப்படி இருக்க வேண்டும், அதையெல்லாம் உம்முடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த கண்களின் மூலமாய் எங்களுக்கு ஒரு மாபெரும் வாழ்வும் வளமும் எங்கள் வாழ்க்கையில் உண்டாக எங்களுக்கு கிருபை தாங்க. இயேசு கிறிஸ்துவுடைய கண்கள் எங்களுக்காகவே இருக்கிறது. நாங்கள் எதை செய்தாலும் அவருடைய கண்கள் எங்களை பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த கண்கள் எங்களுக்காக நன்மை செய்யும்படியாக, எங்களுக்காகவே நன்மை செய்யும்படியாக காத்து கொண்டிருக்கிறது. அதனால் நாங்கள் அவரை விசுவாசிக்கிறோம், அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். நிச்சயமாக நாங்கள் அதை விசுவாசிக்கிறோம். ஆமென். சோத்திரம் சோத்திரம். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அப்போது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கண்கள் நமக்காக தான் இருக்கு. பயப்பட தேவையில்லை. ஏன்? என்னை பற்றி முற்றிலுமாக அவருடைய அறிந்த கண்கள் எப்பொழுதுமே என்னை பாதுகாக்கிறதுக்காக கண்ணு சிமிட்டாமல் பாதுகாத்துட்டு இருக்குது. அவருடைய கண்கள் எனக்காக நன்மை செய்யும்படி காத்து கொண்டிருக்கிற கண்கள். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிங்க, தைரியமாக சொல்லுங்கள், இயேசு கிறிஸ்துடைய கண்கள் எனக்காக தான் இருக்குது. ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, காலேஜுக்கு போகிறதுக்கு முன்னாடி, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி, ஏதாச்சும் ஒரு காரியங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி இதை சொல்லி ஆரம்பிங்க. இயேசு கிறிஸ்துடைய கண்கள் எனக்காக இருக்குது. அவர் என்னை பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் எனக்காக இருக்கிறது. என்னுடைய கருவை கண்ட கண்கள். இன்றைக்கு நான் படுகிற எல்லா விதமான பிரச்சனைகளையும் அவர் பார்த்து அதற்கான பதிலை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர்கிட்ட வாங்க. அவர்கிட்ட வந்தால் தான் அதற்கான பதிலை பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கிட்ட வராமையே எனக்கு பதில் வேணும் இல்லை கரெக்ட். அந்த பசங்கிட்ட போனால் தான் சொல்லுவாங்க பதிலை. ஐ மீன், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இப்போது நம்ம ஒரு பாடலை பாட போகிறோம். அந்த பாடலை நீங்கள் பாடுங்க. பாடல் என்பது என்னென்னா நல்லா புரிஞ்சுக்கணும். அறிக்கை பண்ணுறது. பாடல் என்பது என்னங்க? அறிக்கை பண்ணுறது. கடவுள் உங்களுக்கு என்னென்னலாம் செஞ்சுருக்காரு, அவர் உங்களுக்கு என்னவெல்லாம் செஞ்சுருக்காரு, அதை பாடல் வழியாக நீங்கள் அறிக்கை பண்ணுறதா என்னது பாடல். ஏதோ கேப்பு ஃபில் பண்ணுறது கிடையாது பாடல்.
என்னது உங்களுக்கு என்னெல்லாம் செஞ்சுருக்காரு கடவுள், அதுதான் நீங்கள் பாட போகிறீங்க. லைன் இருக்குது பாருங்கள், பாடுங்க, நானும் கூட சேர்ந்து பாடுறேன். சரிங்களா? கர்த்தர் நல்லவர். நான் பாடுவோம். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய கண்கள் இன்றைக்கு பார்த்ததுனால தான், இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறதுனால தான் இன்றைக்கு நீங்களும் நானும் இந்த மீட்டிங்கில் அட்டன் பண்ணோம். ஒருவேளை அவருடைய கண்கள் லைட்டாக கண்ணை சிமிட்டு இருந்தால் என்ன ஆயிருப்போம் நம்மளுக்கு தெரியாது. முடிஞ்சிச்சு, லைஃப் முடிச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, முடியவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான் பிரதர், நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, எப்படி நான் லைஃப்பை மூவ் ஆன் பண்ணுறதுன்னு தெரியல, அடுத்த கட்டம் எப்படி பண்ணுறதுனே தெரியலன்னு நினைக்கிறீங்களா? இல்லை இல்லை இல்லை, அவருடைய கண்கள் உங்களை கண்டதுனால தான் உங்களுக்கு ஒரு வாழ்க்கையை உண்டு பண்ணியிருக்காருங்க. கருவிலே அவருடைய கண்கள் உங்களை பார்த்துருச்சு. கருவில் அவர் பார்க்காம விட்டுருந்தா நீங்கள் உலகத்திலே வந்திருக்க மாட்டீங்களே. இல்லைங்க, கருவிலே உங்களை பார்த்துட்டார். ஸோ இன்றைக்கு நீங்கள் அவருடைய கண்கள் உங்களுக்காக இருக்கிறது. எத்தனை பேர் சொல்கிறீங்க அவருடைய கண்கள் எனக்காக இருக்கிறது? மீன் தேங்க்யூ ஆல், காட் பிளஸ் யூ. எல்லோரும் சொல்லுங்கள், என்ன? அவருடைய கண் எனக்காக இருக்கிறது. எல்லோரும் சொல்லுங்கள், அவருடைய கண் எனக்காக இருக்கிறது. மீன் வருகிற நாட்களில் நாம் கடவுளுடைய கண்ணின் அழகை பற்றி பார்ப்போம். இன்றைக்கு நாம் எதை பற்றி பார்த்தோம்? அவருடைய கண் என்னவெல்லாம் உங்களுக்கு செஞ்சிட்ருக்கு அதை பற்றி பார்த்தோம். அதனால தான் சொல்லியிருக்கோம், அந்த கண் எனக்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். வருகிற காலத்தில் நாம் அவருடைய அழகை பற்றி பார்ப்போம். நாம் பார்த்து தேவனுடைய வார்த்தைகள் உள்ள அந்த அதிசயங்களையும் அந்த அற்புதங்களையும் நாம் தெரிந்து கொள்வோம். நாம் ஜெபிப்போம். நாம் ஜெபித்து நாம் முடிப்போம். நல்ல பிதாவே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். உமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வருகிறோம். வேதம் சொல்லுகிறபடி கர்த்தாவே, தேவரீர் நீர் எங்களை கண்டிருக்கிறீர். கர்த்தாவே, தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே கர்த்தாவே உம்முடைய கண்கள் எங்களை கண்டது. கர்த்தாவே, இந்த உலகத்தில் நாங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்று நீர் அதை கண்டிருக்கிறீர். அதை நாங்கள் அறிந்து கொள்ள உம்மிடம் நாங்கள் வந்து ஆண்டவரே அந்த காரியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க. இப்பொழுது கூட கர்த்தாவே, வேதம் சொல்கிறபடி எல்ரோயி என்னை காண்கிற தேவன் என்று சொன்னவர், அன்றைக்கு ஆகாரை கண்டவர். கர்த்தாவே தேவரீர், இன்றைக்கு எங்களை நீர் கண்டிருக்கிறீர். உம்முடைய கண்கள் கர்த்தாவே பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது என்று சொன்னவர். கர்த்தாவே, உம்முடைய கண்களின் மூலமாய் கர்த்தாவே அன்றைக்கு நோவாவிற்கு கிருபை கிடைத்தது போல எங்களுக்கு கர்த்தாவே இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் உம்முடைய கண்களிலிருந்து எங்களுக்கு கிருபை கிடைத்து கொண்டே இருக்கிறது. கர்த்தாவே, கண்கள் சிமிட்டாமல் எங்களை பாதுகாத்து கொண்டு வருகிறீரே, அதற்காக உங்களுக்கு நன்றியும் சோத்திரங்கள் நாங்கள் ஏறெடுக்கிறோம். எங்களை கர்த்தாவே முற்றிலுமாய் அறிந்த கண்கள் நீர். கர்த்தாவே, வேறு யாரும் எங்களை இந்த அளவுக்கு எங்களை அறிஞ்சிருப்பாங்களான்னு எங்களுக்கு தெரியல. இந்த அளவுக்கு எங்களை பாதுகாத்திருப்பாங்களான்னு தெரியல, பாதுகாத்து கொண்டு வருவாங்களான்னு தெரியல. இந்த அளவுக்கு எங்களுக்காக நன்மை செய்யும்படியாக இந்த அளவுக்கு எங்களுக்கு உங்களுடைய கண்கள் நோக்கி கொண்டே இருக்கிறது. இதை யார் பார்ப்பாங்கன்னு எங்களுக்கு இந்த அளவுக்கு யார் செய்வாங்க எங்களுக்கு தெரியல. கர்த்தாவே, நாங்கள் உண்மையை நம்பியிருக்கிறோம். நீர் கர்த்தாவே உங்களுடைய கண்களை எங்கள் மீது வைத்திருக்கிறீர். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்கள் வாழ்க்கை முடிந்ததென்று நினைத்தோம், ஆனாலும் உங்களுடைய அழகான கண்கள் எங்களை கண்டு விட்டது. அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தாவே, இன்றைக்கு கேட்ட சத்தியங்களின் மூலமாய் தேவரீர் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒன்றை நாங்கள் அறிந்து கொண்டோம். எதற்கும் நாங்கள் கலங்க மாட்டோம், திகைய மாட்டோம், பயப்பட மாட்டோம். ஏனென்றால் உங்களுடைய கண்கள் எங்களை கண்டு இருக்கிறது, எங்களை கண்டு கொண்டே இருக்கிறது. அதனால் கர்த்தாவே, நாங்கள் எந்த ஒரு பயத்திற்கும் எந்த ஒரு திகிலுக்கும் எங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரை நாங்கள் பயப்படாதிருப்போம். வேதம் சொல்லுகிறபடி கர்த்தாவே தேவரீர் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவரீர் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏனென்றால் அவருடைய கண்கள் எங்கள் மீது இருக்கிறது. அதை நாங்கள் விசுவாசித்து விட்டோம்.
இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தாவே கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் தேவரை நீர் ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திங்க. கிறிஸ்துவுக்குள்ளாக கர்த்தாவே அவருடைய தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கப்படுவதாக தேவரை நீர் ஆளுகை செய்யுங்க. விசேஷ வண்ணமாய் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க. அவருடைய குடும்பங்களுக்கு இருக்கிற எல்லாவற்றையும் தேவைகளை சந்திங்க. அவங்க குடும்பத்திலே கர்த்தாவே நீர் உம்முடைய கண்களை வைத்து கொண்டே இருக்கிறீர். அவருடைய தேவை எல்லாவற்றையும் நிச்சயமாய் சந்திப்பீர். உம்முடைய கண்கள் நன்மையை கொடுக்கிற கண்களாக இருக்கிறது. அதை நாங்கள் விசுவாசித்திருக்கிறோம். நீர் ஆளுகை செய்யுங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ ஆல். காட் பிளஸ் யூ ஆல்.